சுகமே சொல்க. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பணம் எப்பொழுது வரும், ஒரு மனிதனுக்கு எப்போ பணம் வருது, அதாவது சேலரி இருக்கலாம், வேற வகையில பணம் வருது, இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக் இருக்குது. ஜிகே கோபாலகிருஷ்ணன் ஐயா சொல்லியிருக்காரு, சந்திரனுடைய சுழற்சிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய எண்ணங்களும் மனதும் மாறுபடும் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம சந்திரனாடி எடுத்துக்கிறோம். நமக்கு நான் இதில் தசாபதிகளை நான் எடுக்கலை, தசாபதிகள் நம்ம எடுக்கலை. ஒரு அன்றாட வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய பணங்கள் எப்படி வரும், எப்போ கிடைக்கும், அவர் ஒரு விஷயம் இருக்குல்ல பார்த்தீங்களா? அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சார சந்திரன் எடுக்கணும். எப்போல்லாம் கோச்சார சந்திரன் 2ஆம் பாவத்தோடு வருதோ அன்னைக்கு ஏதோ ஒரு பணம் வரும். என்னைக்கு கோச்சார சந்திரன் லாபசனமான 11ஆம் இடம் இந்த இடத்துக்கு வரும்போதும் பணம் வரும். பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் குரு சுக்கிரன். எப்போல்லாம் உங்களுடைய ஜனன காலம் ஜாதகத்தில் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுடைய பிறப்பு ஜாதகம், அந்த ஜாதகம் குரு எங்கே இருக்கோ அந்த இடத்துல சந்திரன் வந்தாலும் நமக்கு பணம் வரதை பார்க்க முடியுது. அதே மாதிரி சுக்கிரன் மேலே சந்திரன் வந்தாலும் பணம் வரதை நம்மளால் பார்க்க முடியும். இந்த லாஜிக் எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுங்க. எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அதாவது 2ஆம் பாவத்து மேலே சந்திரன் வந்தாலும் பணம் வருது, அதே மாதிரி குரு மேலே வந்தாலும் வருது. இந்த 2 கிரகத்து மேலே சந்திரன் எப்போல்லாம் வருதோ அப்போ பணம் வருது. இல்லைனா லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சந்திரன் வரும்போதும் பணம் வருது. இந்த லாஜிக் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. உங்களுக்கு இந்த லாஜிக் ஒர்க் அவுட் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.